பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற அன்பு குடும்பங்கள், உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை போல் இந்த செய்தி முடிவில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு, ஆண்டவரே, இயேசு சந்திக்கிறார் ஊழியங்களையும் சகோதரன் குடும்பத்தையும் உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கன்னு ஒரு சின்ன குட்டி ஜெபம் எங்களுக்காக செய்யுங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை சபைக்குள்ளே, பந்தி விசாரிப்பில் சின்ன குளறுபடி. தேவ மனிதர்கள் கூடி அவங்க சொல்கிறாங்க, நம்ம பந்தி விசாரணையில் போய் ஈடுபட வேண்டாம், நம்ம வேத வசனத்தை வாசிப்பதிலும் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம், இந்த பந்தி விசாரணைக்கு 7 பேரை தேர்ந்தெடுக்கலாம், அவங்க அந்த ஊழியத்தை செய்யட்டும் என்று ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தாங்களாம். சபையார் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிச்சான். அந்த பந்தி விசாரணை பண்ணுறதுல ஸ்தேவானையும் தேர்ந்தெடுத்தாங்களாம். சபைக்கு ஊழியக்காரனா அவர் பிரசங்கிக்க அவர் அழைக்கலை, மைக்குக்கு முன்னால் நிற்க அழைக்கலை, சாப்பாடு பரிமாறுகிற ஒரு வேலைக்காக அழைக்கப்பட்டார். அவர் தான் ஸ்தேவான். ஆனால் ஸ்தேவானை குறித்து வேதத்தில் எவ்வளோ பிரமாதமான வாசிக்கிறோம்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. காரணம் என்னன்னா, அவர் பெற்ற அபிஷேகம். ஒருவேளை அவர் பந்தி விசாரணை பண்ணும்போது எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாரும் சாப்பாடு இருந்துச்சா, அப்படியெல்லாம் அவர் பேசி அந்த ஊழியத்தை செய்யும்போது உலகம் அவரை பந்தி விசாரணைக்காரனாகவே பார்த்துருக்கோம். ஆனால் பரலோகத்துக்கு தெரியும், அடுத்து ஸ்தேவானுக்கு தெரியும், நான் ஒரு காலத்தில் அக்கினியாய் மாறப்போகிறேன், அற்புதங்களை செய்ய போகிறேன். ஏனென்றால் அவருக்குள்ள அந்த அபிஷேகம் அவரை விசுவாச வீரனாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் அபிஷேகத்தினுடைய சிறப்பு தன்மை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க சாதாரணமான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். உதாரணமாக, உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் பில்லி கிரஹாம் சுவிசேஷகர் வாழ்ந்து மரித்தார் அல்லவா கர்த்தருக்குள்ளே. அவருடைய தகப்பனார் ஒரு பால் வியாபாரி. சைக்கிளில் பால் கேனை கட்டி அதை ஒவ்வொரு இடமாய் கொண்டு விநியோகம் பண்ணுகிறவர் அவருடைய தகப்பனார். ஆனால் பில்லி கிரஹாம் உலகமே போற்றக்கூடிய உன்னதமான சுவிசேஷ ஊழியர். பார்த்தீங்களா என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நினைச்சு நீ சோர்ந்து போகாதீங்க. உங்கள் அபிஷேகமே, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை உயர்த்திடும். அதனால நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு ஏழை, எனக்கு ஞானமே இல்லை என்று நீங்க சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது முதல் படி. 2வது படி என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிறால் நீங்க மாறிடுவீங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள வார்த்தை. ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காய் தோத்திரம். இம்மட்டும் நடத்தி நீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்க, ஐயோ இந்த அற்பமான சம்பளம், இந்த அற்பமான வேலை, ஆண்டவரே என் வாழ்க்கையே ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கைப்பா, சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியலன்னு சொல்றாங்களே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை அபிஷேகம் பண்ணி, அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள நம்முடைய வல்லமையை ஊற்றி, ஆண்டவரே அப்ரோஜனமான ஸ்தேவானை உன்னதமான ஊழியக்காரனாய் மாற்றினீரே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். ஆவியானவர் கரங்களில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்புங்க, ஆண்டவர் நடத்துவார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானவரோடு இந்த செய்தியை காலையில கேட்க மறந்துடாதீங்க. தேவ கிருபையில வளருங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.